ஹாய் மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க எப்படி வைக்கிறது பார்க்க போகிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம்லாம் போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு நல்லா வரட்டும். பொரிஞ்சு அந்த உருட்டு பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்தளவு கோல்டன் ஃப்ரையாக வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ 2 பல் பூடு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பூடையும் சேர்த்துருங்க. அந்த பூடையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் குறுக்க வெட்டி வச்சுக்கோங்க கத்திரிக்காயில். அப்போ தான் அந்த சாறு இறங்கி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அதை நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்து கூடயும் போட்டு ஒன்றா நல்லா வதக்கி விட்டு அது கோல்டன் ஃப்ரையாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கு, அதையும் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டுடலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் அப்புறம் வத்தப்பொடி, இது எல்லாம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் வதக்கிக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொதி வரவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொதி வரட்டும். ஃபைனலாக உப்பு போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. இதை தோசை, இட்லின்னு எல்லா சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.